ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்துவாரி கிரியேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் 2 பேட்சஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் நம்பர் 15 என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஸ்டெயின் ஸ்டிச் தான், ஆனால் வந்து அதை பாக்ஸ் டைப்பில் நம்ம போடுவோம். ஓகேவா? 2 லைன் வந்து பேரலாக வந்து ட்ரா பண்ணிக்கணும். செகண்ட் லைனில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஜரி த்ரெட்டில் தான் நான் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம நீடில் திருப்பி இன்சர்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இது வந்து எப்படின்னா வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி மட்டும்தான். இந்த ஸ்டிச் வந்து ஏதாவது வந்து நம்ம பார்டர் லைன் கொடுக்கணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து இதை வந்து போடலாம். போட்டுட்டு உள்ளே நீங்கள் ஒர்க் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த பேரலல் லைன்லேயே ஃபர்ஸ்ட் லைன்லேயே பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா கீழே 1, மேலே 2, 3, அதுக்கடுத்து 4 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சிடும். ஏன்னா இதில் நம்ம லாக் ஸ்டிச் போடல. லாக் ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் போடும் போது அந்த ஸ்டிச்சஸ் பார்த்தா நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து இன்னொரு பேரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். 1, அதே மாதிரி 2, 3, அதுக்கடுத்து 4 அப்படின்ற மாதிரி வரணும். இப்போ 2, 3 ஒரே லைனில் வரணும். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து நம்மளுக்கு கீழே வரணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸகன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டிச் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஆரியில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம எதுக்கு போடலான்னா, சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றபோது ஜஸ்ட் பார்டர் லைனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணாட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டிச்சுக்குமே எண்ணாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எண்ணாட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எண்ணாட் போடும்போது பெருசாக போடாமல் சின்னதாக போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஸ்டிச் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு நீட்னஸாக இருக்குது. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தது பாக்ஸ் செயின்லேயே ஒரே ஒரு பாக்ஸ் போட்டோம். இப்போ டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 பேரலல் லைன் வரைய போகிறோம். இப்போ நடுவில் அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங் லைன். ஓகேவா? மிட் பாயிண்டில் இருக்க அந்த சென்டர் லைன் 1, 2, 3ல் செகண்டில் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் போடும்போது நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீடிலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாய்வாக வச்சு போடணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செகண்ட் லைனில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் போடுறோம் பார்த்தீங்களா, அப்பையும் சாய்வாக வைக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு திருப்பி போடுறோம் பார்த்தீங்களா, அப்பையும் நம்மளுக்கு சாய்வாக வைக்கணும். அப்படி நம்ம வைக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அழகாக இருக்கும். சிங்கிள் பாக்ஸ் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை வந்து ஃபில் பண்ணிட்டு நான் எண்ணாட் போட்டுரும் உங்களுக்கு காட்டுறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்டிச்சஸ் போடும்போது துணி வந்து நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். எண்ணாட் வந்து எப்போவுமே போடும் பார்த்திங்க அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு லூப் நம்ம எடுக்கணும். அந்த லூப்புக்குள்ளே இதை நம்ம எடுத்து எண்ணாட் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எண்ணாட் போட்டாச்சு. இப்போ எண்ணாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ பென்னால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், அந்த 2, 3 வந்து எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்லேயே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதே மேலே வந்து பண்ண அதே செயின் ஸ்டிச் தான் நம்ம அது பக்கத்துலேயே போடுறோம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் அதுக்குள்ளே கூட போடலாம், ஆனால் வந்து பக்கத்துலேயே போடும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஷேப் நல்லாயிருக்கும். ஓகேவா? பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒர்க் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்டர் லைனுக்கு இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
நடுவில் வந்து இதை திக்காக போடணும். இதை வந்து தின்னாக போடாமல் இப்போ நான் சிங்கிள் லைன் போட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஜரி த்ரெட்லேயே ஒரு 2-3 லைன் அது பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் இன்னொரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அப்படி நீங்கள் போட்டுட்டு நடுவில் ஒரு பீட் ஒர்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட்னஸாகவும் இருக்கும். எண்ணாட் போடுறது கொஞ்சம் தள்ளி போடாமல் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போடுங்க. ரொம்ப தூரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கும் லைன் மட்டும் பார்க்குறதுக்கு. அது வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எண்ணாட் போடும்போது இது மாதிரி த்ரெட் வந்து வெளியே தெரிஞ்சுன்னா நீடியில் வந்து ஃப்ரேமுக்கு கீழே இருந்து மேலே வந்து புஷ் பண்ணி அந்த நீடியில் வந்து நீங்கள் புல் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது அந்த எண்ணாட் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேவா? நம்மள நிறைய பேர் வந்து எண்ணாட் போடும்போது எண்ணாட் வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எண்ணாட் போட்ட இடமே தெரியாது, நம்மளுக்கு நீட்னஸாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து நம்ம சில்க் த்ரெட்னால ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நான் அதே லைன்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். ஜஸ்ட் அதே தான். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நம்ம டாட் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம லாக் ஸ்டிச் போடாதது மட்டும்தான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்ம லாக் ஸ்டிச் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம போட்டிருக்கோம். இந்த செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் லாக் ஸ்டிச் போடாமல் போடுறதுனால இதோட ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் பண்ண அதே ப்ராக்டிஸ் தான். இப்போ லாக் ஸ்டிச் போடாதனால நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கீழே வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஃபிங்கர்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடும். ஓகேவா? இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இமேஜை குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் போடும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்றபோது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் குரூப்பில் கேட்டு. இப்போ நான் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச்லேயே வந்து நான் சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கேன், ஜரி த்ரெட்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நான் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன், ஜரி த்ரெட்டில் ஒரே லைனில் போட்டிருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தனியாகவும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தனியாகவும் நீங்கள் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து இதை போட்டு முடிச்சுட்டு இதுக்கான ஒரு பிக் வந்து நீங்களாக டிசைன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட இமேஜினேஷனை வச்சு நீங்களாக ஒரு பிக்கை வந்து ட்ரா பண்ணி அதை நீங்கள் வந்து அதுக்கான அவுட்புட் டிசைன் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதில் நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க்கை செஞ்சு எனக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்லேயும் இதே மெத்தடு தான். நீங்கள் வந்து ஜரியில் போட்டதுக்கு பதிலாக சில்க் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டு அதே மாதிரி தான் போட போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே மாதிரி தான் எண்ணாட் வந்து தனித்தனியாக போடணும். ஃபஸ்ட்டு ஷேப் முடிக்கும் போது ஒரு எண்ணாட் போடணும். செகண்ட் வந்து கீழே இருந்து நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எண்ணாட் போடணும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற போது உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச் அண்ட் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.